2024 MCQ 48 பார்ப்போம். அந்த 48 MCQ இதுதான் சொல்லப்படுது. MCQ என்னென்னு சொன்னால் 48 MCQ வந்து பிபிசி C2O4 ஒரு நிரம்பிய கரைசல் ஐதான அமோனியா ஐதான HNO3ஐ சேர்க்கும்போது PbC2O4 கரைதிறன் அதிகரிக்குது. சரியானே? சமநிலையிலே PbCO2 Pb2 plus C2O4 minus என்னுடைய C2O4 ஆனது H2C2O4 அமிலத்தினுடைய இணை மூலமாக கருதப்படலாம். முதலாவது வந்து இதுக்கு வந்து நாங்கள் நேரடியாக HNO3ஐ சேர்க்கும் போது வந்து கரைதிறன் வந்து அதிகரிக்குது. எஸ், அது ஓகே. கரைதிறன் வந்து அதிகரிக்குது, அது கரையுது. அப்போ நாங்கள் முதலாவது கூற்று வந்து அந்த அதாவது லெட் ஆக்சலைட் வந்து லெட் ஆக்சலைட் வந்து அது கரையும். சரிதானே? solubility வந்து இன்க்ரீஸ் ஆகும் by HNO3. அது சரி. அப்போ கூற்று ஒன்று வந்து சரி. சரிதானே? ரைட். அப்போ ரெண்டாவது இதுக்கு விளக்குதா இல்லாட்டி என்னன்னு பார்ப்போம். இது வந்து நார்மல் தியரி தான். அப்போ அதனால அது பிரச்சனை இல்லை. ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கின்ற சமநிலையில வந்து ஆக்சலேட் அயன் வந்து இணை மூலமாக கருதப்படலாம். ரைட். அமிலம், இணை அமிலம், இணை மூலம், அதை மட்டும் ஒருக்கா பார்த்தோம்னா முக்கியம். இதுல வந்து இணை அமிலம், சரியானே, இணை மூலம். முக்கியமான விஷயம் இணை அமிலம். இணை அமிலம் என்று சொன்னா ஒரு புரோத்தனை ஒரு புரோட்டான் என்ன செய்யும்? அது ஏற்றுக்கொள்ளும். சரியானே? ஏற்றுக்கொள்ளும். இது வந்து இணை மூலம் என்றது என்ன? ஒரு புரோத்தனை வழங்கும். இது வந்து அக்செப்ட் பண்ணும், இது வந்து என்ன செய்யும்? டொனேட் பண்ணும். இவ்வளவுதான் இதுல வித்தியாசம். அப்போ முதலாவது ஒரு சின்ன உதாரணமா வந்து ஒரு என்னன்னு சொன்னா N2, அதாவது அமோனியாவை நாங்கள் ஒரு நீர்ல கரைச்சோம்னு சொன்னா, கேஸை நீர்ல கரைச்சோம்னா அமோனியம் கேஸ் வரும். இது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அமோனியம் கேஸ் இல்லை, அமோனியம் ஹைட்ராக்சைடு வரும் அப்படின்னு சொல்றேன். அமோனியம் ஹைட்ராக்சைடு வரும். இது உண்மையாகவே தண்ணியில் எப்படி இருக்குமெண்டா அமோனியம் அயனாகவும் அடுத்தது OH மைனஸ் அயனாகவும் இருக்கட்டும், ஏகோஸ்ல இருக்கும். சரியா? ரைட். இப்போ விஷயத்துக்கு வருவோம். எப்படின்னா இது லிக்விட் ஃபார்ம், இது கேஸ் ஃபார்ம். இப்போ என்ன நடக்கும்னு சொன்னா, இங்க பாருங்க, இந்த அமோனியாவுக்கு வந்து ஒரு இதை ஏற்றுக்கொள்ளுது. அப்ப இது என்னவா இருக்கும்? இணை அமிலமா இருக்கும். இது என்னவா இருக்கும்? இணை மூலமா இருக்கும். சரியா? ரைட். இப்படி ஐதரசனை வந்து ஒன்று கொடுக்க ஒன்று ஏற்றுக்கொள்ளும். இப்ப நாங்க எடுத்த லெட் அதாவது ஈய ஆக்சலைட்ல வந்து என்ன நடக்குது? ஈய ஆக்சலைட் PbC2O4 வந்து சரிதானே? சரி, அமோனியா இது என்ன இதோட கரைச்சம்னு சொன்னா, இதுல கரைச்சம்னு சொன்னா என்ன நடக்கும்? இதுல தாக்கம் இப்படித்தான் நடக்கும், வேற ஒன்றுமே நடக்காது. இது PbNO3 என்ற இது 2s பிளஸ் H2C2O4 வரும். இப்போ இதுல என்ன நடக்கு? ஒரு இடப்பெயர்ச்சி தாக்கம் தான் நடந்திருக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட் இதான் நடந்திருக்கு. இந்த தாக்கம் வந்து இடப்பெயர்ச்சி தாக்கம் தான் நடந்தது. தாக்கம் இங்க வந்து இணை அமில மூல தாக்கங்கள் இங்க ஒன்று நடக்குது. இணை மூலம் இணை அமிலம் என்றது இதுதான் கருத்து. ஆனா இங்க நடந்த தாக்கம் வந்து ஒரு இடப்பெயர்ச்சி தாக்கம் தான் நடந்திருக்குது ஒழிய இது வந்து அமில மூல தாக்கங்கள் நடக்க இல்லை. அதனால நாங்க ரெண்டாவது கூற்று வந்து எங்களுக்கு என்னவா இருக்குது? கூற்று வந்து பிழையாக இருக்கும். அப்போ முதலாவது கூற்று சரி, ரெண்டாவது கூற்று பிழைன்னு சொன்னா இரண்டாம் கூற்று வந்து பிழையா இருக்கும். ஆகவே விடை வந்து முதலாம் கூற்று சரி, கூற்று வந்து சரியா இருக்குது. ஆகவே விடை வந்து எங்களுக்கு மூன்றாவது விடையாக இருக்கும்.